ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா உள்ளே பார்த்திங்கன்னா அழுக்கு அதிகமாக இருக்கும். என்னென்னா இது துணியில் உள்ள அழுக்கு, துணி பவுட்ரு லிக்விட்லாம் போடுறீங்க இல்லையா, அது மிக்ஸ் ஆகி என்ன பண்ணணும்னா துணியில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை என்ன பண்ணால் நமக்கு வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணால் என்ன பண்ணணும், நமக்கு வந்து வாஷிங் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு, வாஷ் குவாலிட்டி இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம. இது என்னென்னா இந்த மாடல் ஃபுல் ஓப்பன் பண்ணி பண்ண முடியாது உங்களுக்கு. என்ன ரீசன்னா உள்ளே வந்து அப்பு வந்து பிடிச்சிக்கும். ஸோ அதை உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா இம்புல்லர் கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அழுக்கு தெரியும். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம், அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் இது பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? அப்படியே சேறு மாதிரி பிடிச்சிருக்கும் உங்களுக்கு அழுக்கு. ஸோ அதுக்கு உள்ளேயும் இருக்குது அழுக்கு. ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணலைங்கன்னா அப்படி என்ன ஆகும்னா, அந்த நீங்கள் இப்போ வாஷ் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் வந்துட்டு இருக்கும் அப்படியே அந்த அழுக்கு. ஸோ வாஷ் குவாலிட்டி இருக்காது உங்களுக்கு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே என்னென்னா அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அதை க்ளீன் பண்ணணும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அது சேர் மாதிரி பிடிச்சிட்டு இருக்க அழுக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படி க்ளீன் பண்ணலாம் நமக்கு வந்து வாஷ் குவாலிட்டி இருக்காது. ஸோ கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இந்த அங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதை வந்து என்னென்னா ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா அப்படியே ப்ரஷ்ஷை உள்ளே இது பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணாலே உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஃபுல்லாக அப்படியே இது பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்படியே வாட்டர் போர்ஸ் வச்சு கூட அடிச்சுக்கலாம். நீங்கள் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ள இது பண்ணி நல்லா அப்படியே தண்ணி வாட்டர் போர்ஸ் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு இதாகும், க்ளீன் ஆகும். வாட்டர் போர்ஸ் இது பண்ணி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கெமிக்கல் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கேல் கன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை போட்டு இது பண்ணிக்கலாம். என்னென்னா கொஞ்சம் வந்து என்னென்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இதில் இண்டக்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? இது ஸ்கேல் கன், இது வால்ஃபுல் தான். அதை போட்டு நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி போட்டுட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷில் தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து 1 ஹவர் ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சாலே உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா எம்டி வாஷ் ஒன்று போட்டாலே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா 75% க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ கழட்டலாம். ஃபுல்லாக இது பண்ணால் அந்த ட்ரப்பு வராது உங்களுக்கு. இது ரொம்ப இதாக இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா கெமிக்கல் பவுடர் இது போட்டு இந்த பாருங்கள் டிஷ்வாஷரில் கூட என்னென்னா இது தண்ணி வர டிஸ்பென்சரில் கூட உங்களுக்கு எல்லோ வாஷ் இருக்குது, தண்ணி சரியில்லை. ஸோ என்னென்னா ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சிடணும். கொஞ்சம் அழுக்கு என்ன ஆகுனா இதாகும் உங்களுக்கு. தெரியுது பாருங்கள் அழுக்கு எவ்வளோ தர இருக்க பாருங்கள், செம்ம அழுக்கு இருக்க உள்ள. ஸோ என்னென்னா இதை ஊற வைக்கும் போது நம்ம கொஞ்சம் இதுவாக இருக்கும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா தேய்ச்சாலே போதும் உங்களுக்கு. தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழுக்கு ஃபுல்லாக இதாகிடும் உங்களுக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் உள்ள, தெரியுதுங்களா? சேர் மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ தர இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து என்னென்னா சுடு தண்ணி போடும்போது கொஞ்சம் கெமிக்கல் இதாகும் போது உங்களுக்கு வந்து அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு, சரி.
சரிங்களா. சுடு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ சுடு தண்ணி ஆட் பண்ணோடனே இந்த பப்புள்ஸ் அழுக்கெலாம் வருது பாருங்கள். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியில் வச்சு இந்த இது போட்டுக்கலாம். நம்ம இது போட்டுட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ணி விட்டுடலாம். அந்த ஸ்க்ரூவை போட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம டைட் பண்ண ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணணும். நீங்கள் டைட் பண்ணாத விட்டிங்கன்னா அது எடுத்துகிட்டு வந்துடும் இந்த புல். ஸோ இன்னும் ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் பண்ணிங்க. ஃபுல் டைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்னா